நிறுவனத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பணம் கேட்டு சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சிகள் இப்போ இணையத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தாக்குதல் ஏற்படுத்திய நபர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினரா இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. கும்பகோணம் மருதுமுத்து நகரை சேர்ந்த 38 வயசான மோகன் அப்படின்றவரு கொரநாட்டு கருப்பூர் பைபாஸ் சாலை பக்கத்துல ஷட்டரிங் நிறுவனம் ஒண்ணு நடத்திட்டு வராரு. இந்த நிலையில கடந்த 26ஆம் தேதி மோகன் தன்னுடைய நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கொரநாட்டு கருப்பூர் பகுதியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் கடைக்கு வந்திருக்காங்க. அந்த நபர்கள் வந்த உடனே அவங்களுடைய பகுதியில இருக்கிற ஐயனார் கோவிலுக்கு முன்பக்கம் நன்கொடையா தகர கொட்டகை அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அதிக தொகையில நன்கொடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், இதை தொடர்ந்து தன்னுடைய உறவினரான பாலகிருஷ்ணன் கிட்ட பேசுங்க அப்படின்னு போனையும் அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த நபர்கள் செல்போன்ல பேசிட்டு இருக்கும் போது பாலகிருஷ்ணனுக்கும் அந்த நபர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து மோகன், இப்போ நீங்க கிளம்புங்க, பின்னாடி நம்ம எதுவா இருந்தாலும் என்னுடைய உறவினர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆத்திரம் அடைஞ்ச அந்த நபர்கள் கோவிலுக்கு நன்கொடையா தகர கொட்டகை அமைச்சு தர மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் தாக்கியதா சொல்லப்படுது. அதோட மோகனை நிறுவனத்துல இருந்து வெளியே இழுத்துட்டு போய் சாலையில வச்சு சரமாரியா தாக்குனதாகவும் கூறப்படுது. அதை தடுக்க வந்த அவருடைய உறவினரான சௌந்தர்யன் அப்படின்றவரையும் அந்த நபர்கள் தாக்கியிருக்காங்க. இதுல படுகாயம் அடைஞ்ச 2 பேரும் கும்பகோணம் மாவட்ட அரசு தழுமை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்கன்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதல் குறித்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து மோகன் கும்பகோணம் தாலுகா போலீஸ் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாருடைய பெயர்ல கொரநாட்டு கருப்பூர் அம்மன் கோவில் தெருவை சேர்ந்த 51 வயதான பூமிநாதன் அப்படின்றவரையும் 36 வயதான கனகராஜ் அப்படின்ற 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்கன்னு கூறப்படுது. மேலும் இந்த தாக்குதல்ல சம்பந்தப்பட்ட இன்னும் பல நபர்களை போலீசார் வலைவீசி தேடிட்டு வராங்க அப்படின்றதும் கூறப்படுது.